ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மே மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இனிமிட வரையிலும் ஆண்டவர் நமக்கு பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் ஆண்டவரை ஆராதிக்கவும் நாம் ஆயத்தப்படுகிறோம். நம்முடைய வீடுகளிலே, நாம் இருக்கிற இடங்களிலே இப்பொழுது நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோமாக. ஜெபம் செய்வோம். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமையும் வல்லமையும் மாட்சிமையும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக கர்த்தாவே, மே மாதம் 31ஆம் தேதிக்காக ஸ்தோத்திரம். இந்நிமிட வரையிலும் உங்களுடைய கிருபையின் கரங்களோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து ஆச்சரியமாக நீர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது உடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை தந்து எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வருகிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பின் கர்த்தாவே, இப்பொழுதும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். உடைய வேத வசனம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறேன். விதமாக நாங்கள் இருக்கிற இடங்களிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தப்படுகிறோம். இது ஆராய்ச்சி முழுவதும் உடைய பிரசனைகளோடு இருக்க நாங்கள் ஏற்றவாறு உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும். தூய ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று 200 கீதங்களில் 302வது பாடலை நாம் பாடுகிறோம். 200 கீதங்களில் 302வது பாடல்.
உங்கள் யாவரையும் நான் மிகுந்த அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த ஆராதனை நம்முடைய பாடகர் குழுவினர் நடத்துவார்கள். நாம் ஜெபத்தோடு ஆராதனையில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்தில் இந்த கடைசி ஓய்வு நாளில் இந்த துதி ஆராதனையில் எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை தேடி நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, அப்பா இந்த ஓய்வு நாட்கால நன்றி தகப்பனே. அப்பா இந்த வேலையிலும் கூட எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்தமைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட நாங்கள் வீட்டிலிருந்து உண்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா இதில் முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும். அப்பா பரிசுத்தாவின் திருநாளை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். அப்பா நீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் நீர் இறங்குங்கப்பா. அப்பா இந்த ஆராதனை மகிமை நிறைந்த ஆராதனையாக இருக்கட்டும் தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அசைவாடுங்க தகப்பனே. நீங்களே இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை பிரசன்னராக இருக்க தகப்பனே. உங்களுடைய பிரசன்னத்தை வீட்டிலிருந்து வரை ஒவ்வொருவரும் உருட்டும் தகப்பனே. நன்றியப்பா, உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு தாங்க. பாடல் பாடி ஆராதிக்கும் போது நீர் மகிமைப்படுங்கப்பா. துதிக்கான மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்று பரிசுத்த ஆவியானவருடைய திருநாள். அவருடைய பரிசுத்த ஆவி நம்மில் இறங்க வேண்டும். அதை இந்த கருத்தை உணர்ந்தவாறு சமயம் இது நல்ல சமயம் என்ற மாசிலாமணி ஐயர் எழுதிய பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம்.
சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் சொல்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பேதுருவை தன்னுடைய ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து இயேசுவை பின் சென்றார். அதே போல நாமும் நம்முடைய உலக செல்வங்கள், பணம் அவற்றை நம்பாமல், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல், தேவனை மட்டும் நம்மளது முழு பலமாக, முழு நம்பிக்கையாக நாம் அவரை பற்றி கொண்டிருப்போம் என்றால் தேவன் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் நம்மளை மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி வைப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படலை என்ற பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். மறுபடியும் ஒரு முறை உம்மை நம்பி வந்தேன் என்ற வரிகளை நாம் திரும்பவும் பாடலாம். இந்த கருத்தை உள்ளது நம்ம பாடலாம். இரண்டாவது ஸ்டான்ஸால வேண்டினவரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் என்று போட்டிருக்கு. ஒருவேளை மனுஷங்களை நம்ம நம்பும் போது அவங்களோட காரியம் முடிஞ்சோடனே அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுறாங்க. பட் தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர். அவரை மட்டும் நாம் நம்பி இருக்கும்போது அவர் நம்மை உலகத்திலே மேன்மையாக வைப்பார். எல்லாரும் அந்த இரண்டாவது ஸ்டான்ஸாவை திரும்ப பாடலாம். சுதந்திரமாக
15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் பின்பாகத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை நம்ம இந்த சூழ்நிலையில் இருக்கலாம், நம்மளுடைய வியாதிப்பட்டு இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் நம்ம பின்னடைந்து போயிருக்கலாம், ஒருவேளை பாவத்தின் பிடியில் நம்ம மாட்டி சிக்கி கொண்டு இருக்கலாம். இது எல்லாத்துலேயும் இருந்தும் நம்மை விடுவிக்க, விடுதலை செய்ய நமக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார். இயேசுவே அந்த பரிகாரி, இயேசுவே நம்மளுடைய பரிகாரி என்று நாம் பாடலாம். நித்திய ஜீவன் பாடல் புஸ்தகத்தில் 167வது பாடல். நித்திய ஜீவன் பாடல் புஸ்தகத்தில் 167. எல்லாம் அல்ல நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை காணும் யாவருக்கும் என் இனிய வாழ்த்துக்கள். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பும்படியாக ஆண்டவரை வேண்டி கேட்போமாக. இப்பொழுதும் என்னை நிரப்புங்கப்பா என்ற பாடலை இப்பொழுது பாடுவோம். Unga
சுவாமியின் அண்டை கொண்டு போய் விடுகிறார். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இப்போதும் அப்பா இந்த ஆராதனையின் வாயிலாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இப்போதும் சுவாமி ஆண்டவரே பரிசுத்த குலைச்சல் உள்ள மக்கள் அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சபைகளிலே பரிசுத்தம் இல்லை தகப்பனே, சபைகளில் ஒற்றுமை இல்லை அப்பா தகப்பனே, சபைகளிலே ஆண்டவர் ஐக்கியம் இல்லை அப்பா தகப்பனே. அநேக போட்டிகள் பொறாமைகள் இருக்கிறதப்பா எங்களுடைய சபைகளிலே ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை அப்பா உமக்கு பிரியமானதாக இருக்கணும் அப்பா தகப்பனே. நீர் வாசம் செய்கிற ஒரு இடமா இருக்கணும் சுவாமி தகப்பனே. நீங்கள் இப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆண்டவரை எப்போதும் அப்பா சபை மக்களாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சுவாமி தகப்பனே. எங்களுடைய சபைகளிலே அப்பா ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆவியானவர் சபைகளிலே ஊற்றப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இப்போதும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு குற்றங்கள் குறைவைகள் எல்லாவற்றும் உடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னிங்க சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்போது சுவாமி ஆண்டவரே, என்ன ஜெப வேலைகளை கத்தர ஆசீர்வதிங்க, செய்தி வேலைகளை கத்தர ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நீ எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த யூடியூப் வாயிலாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடர்பாக ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை ஆண்டு கொள்ளட்டும், அபிஷேகிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஊற்று தண்ணீரே என் தேவராவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவராவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அந்த அருமையான வேலைக்காக ஜெபிக்கிறோப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த ஆராதனையின் வாயிலாக இயேசுப்பா உம்மை ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக ஒரு விஷயம் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோப்பா. எங்களுடைய திருச்சபையில் வாலிபர்களுக்காகவும் இயேசுப்பா, எங்களுடைய திருச்சபையில் சிறுவர்களுக்காகவும் வேண்டி நாங்கள் நோக்கி வருகிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா, நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் இயேசுப்பா. எங்களுடைய வாலிபர்கள் அநேகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க இயேசுப்பா. எங்களுடைய சிறுவர்கள் இயேசுப்பா அநேகத்தில் படித்து கொண்டிருக்கிறாங்க இயேசுப்பா. அவங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஒருவேளை இயேசுப்பா, நாங்கள் ரொம்பவும் பாவம் மிகுந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம் இயேசுப்பா. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே, எந்த நேரத்திலையும் ஆண்டவரே ஒரு பாவத்திற்குள் விழுந்து விடும்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு உலகத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா, நாங்கள் இயேசுப்பா ஆனாலும் இயேசுப்பா உம்முடைய பிள்ளைகளாக இயேசுப்பா, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் எப்பொழுதும் உடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கணும் இயேசுப்பா. இயேசுப்பா, எப்பொழுதும் நாங்கள் உடைய ஆவியானவருடைய ஆட்கொள்கைக்குள் நாங்கள் இருக்கணும் இயேசுப்பா. நீங்கள் இயேசுப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. எப்பொழுதும் இயேசுப்பா நாங்கள் வழி தப்பி சென்று விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. இயேசுப்பா, உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் இந்த உலகத்தில் முழுவதுமாக இயேசுப்பா சாட்சிகளாக இயேசுப்பா ஒளியாக நாங்கள் இருக்கணும் இயேசுப்பா. மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இயேசுப்பா நாங்கள் இயேசுப்பா வித்தியாசமானவர்களாக தெரியணும் இயேசுப்பா. ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க இயேசுப்பா. எது நல்லது எது கெட்டது என்று எங்களுக்கு ஒவ்வொன்றையும் காண்பீங்க. எல்லாத்துலையும் நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக நன்றி செய்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையிலும் ஆண்டவரே எங்கள் மீது எங்கள் திருச்சபையில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த லாக்டவுன் பீரியடிலும் அப்பா உம்மோடு அவர்கள் நல்ல உறவு கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு நல்ல உறவு கொண்டிருக்க வேண்டும் அப்பா. அப்பா, அவர்கள் மீது உமது ஆவியை ஊற்றும் சுவாமி. அப்பா, அவர்கள் ஜெபத்தின் மூலம் வேத வாசிப்பின் மூலம் தியானத்தின் மூலம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய வழியில் நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவரும் வெறுமையாக இருந்துவிடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஜெப ஆவியின் மூலம் உமது ஆவியின் மூலம் நிரப்புங்க சுவாமி. அப்பா,
சோதரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோதரம் அப்பா, அப்பா ஒருவரும் வெறுமையாக இருந்து விடக்கூடாதப்பா. அப்பா உமது இரண்டாவது வருகையிலும் சுவாமி ரகசிய வருகையிலும் அப்பா ஒருவரும் விட்டுவிடாதபடி அப்பா அனைவரும் மறுரூபமாக்கப்பட வேண்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. உன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. உன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. அசைவாடும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. தூய ஆவியே
வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை அல்லேலூயா 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 இப்பொழுது நாம் நமக்காக ஜெபிக்கலாம். தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பாடல்களை பாடினோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்று நாம் சொன்னோம். இப்பொழுதும் வேதவசனம் சொல்லுகிறபடி ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லுகிற அந்த வேதவசனத்தை நினைவு கூர்ந்த மக்களாய் அவரிடத்தில் நாம் அன்றாடுவோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவன் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்களை வழி நடத்துகிற பிதாவாகிய தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உமது நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்தீர். எங்கள் அன்பு பிள்ளைகள் உமது நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவரே அவர்களை பயன்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்கள் பாடிய பாடல்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைத்தருளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயும் உங்கள் விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்படியே யார் யாரெல்லாம் விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறார்களோ உடைய பரிபூர்ணமான விடுதலையை கட்டவிழ்த்து விடுவீராக. ஆண்டவரே கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி, வியாதி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, என்ன கட்டாக இருந்தாலும், அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் விடுவிப்பீராக. விடுவிக்கிற ஆவியானவர், கட்டவிழ்க்கிற ஆவியானவர் இப்பொழுதே கிரியை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உமது பரம ராஜ்யத்திற்கு சுதந்திரமான பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது பரிசுத்தமாய் ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் அவசியம் என்பதை உணர்ந்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆவியானவர் எப்பொழுது எங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று இடம் கொடுத்து அவர் சொல்லுகிறபடி நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தேவனை சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்துகிறபடியினால், நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறபடியினால் ஒவ்வொருவரையும் உமக்கு நேராய் வழி நடத்தி நீர் போதித்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் என்னையும் ஆசீர்வதியும் என்னையும் நிரப்பும் என்று கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்தருளுவீராக. பரிசுத்த ஆவியின் வரங்களினால் அலங்கரிப்பீராக. ஆண்டவரே மாசற்றவர்களாய், கரை திரை இல்லாதவர்களாய், உமக்கு முன்பதாக நிற்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களை பக்குவப்படுத்துவீராக.
எங்கள் பக்குவப்படுத்துவாராக, ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுதும் இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வரையும் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை தினத்தில் ஒரு புதிய மாதத்துக்குள் செல்ல இருக்கிறோம். உடைய கிருபை இந்த புதிய மாதத்தினோடு இருப்பதாக உமக்கே கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32 வரை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வசனம் முதல் 32 வரை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்னி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் நீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். வாசிக்க வேண்டிய பொதுவான வேதபாடம் வாசித்தாய். அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிறவர்கள் 31ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி கிறிஸ்டல்டா ஜான்சி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் கே குரு சிங். ஜூன் மாதம் 4ஆம் தேதி மிஸ் எம் டயானா எல்விஸ், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பி மோகன்தாஸ். 5ஆம் தேதி மிஸ்டர் இ டேவிட் தானியல். 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ ஜெயா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டி அல்பர்ட் சிங். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை ஆசரிக்கின்றவர்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிஸ்டர் பி முத்துக்குமார், மிஸ்ஸஸ் தேவிகா தம்பதியர். நாம் இவர்களை வாழ்த்தி பாடுகிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை காத்துக் கொள்ளுவார், கர்த்தர் தம் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருப்பார், கர்த்தர் தம் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் தந்திடுவார். நீ ஆசீர்வாதமாயிருப்பார், நீ ஆசீர்வாதமாயிருப்பார். கிருபையும் சத்தியமும் உன்னை பாதுகாக்கும், ஆசீர்வாதமாயிருப்பார். Happy birthday to you, blessed birthday to you, happy birthday to you, blessed birthday to you. தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகிமை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் திருச்சபையின் மக்களாக இணைந்து ஜெபிக்கிறோம். இவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி ஆசீர்வதியும். கடந்து வந்த பாதையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விதமாகவே வரப்போகின்ற புதிய ஆண்டு இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் இவர்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதியும். மாத்திரமல்ல, இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற உடைய பிள்ளைகள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, புதிய ஆண்டு இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய நன்மையினாலும் உம்முடைய கிருபையினாலும் இவர்களை முடிசூட்டி நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அழகான கண்கள் கண்டுதாலே முடிந்ததன்னை நினைத்த நான்
கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவருடைய திருவார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசர் குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்குள் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று பரிசுத்த ஆவியானவருடைய திருநாள். எனவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானம் செய்வோம். இந்த தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 23 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். சாலமோன் ஞானி மூலமாக ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். ஏசாயா தீர்க்கதரிசி 32 அதிகாரம் 15 வசனத்தில் இந்த ஆவி, தேவனுடைய ஆவி உன்னதத்திலிருந்து நம்மேல் ஊற்றப்படும் என்று சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரம் 28 வசனத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். யாவர் மேலும் என்று நாம் சொல்லும் பொழுது அதற்கு விளக்கமாக யோவான் 7 அதிகாரம் 39 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும்
பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல், பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் தேவைப்படுகிற ஒரு இறைவனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மேலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற வசனத்தினுடைய ஒவ்வொரு மொழிபெயர்ப்புகளை பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலம், நாம் தங்குகிற இடம் நமக்கு புகலிடம் என்று சொல்லுகிறார். தேவன் நாம் தங்குகிற இடம், அதுபோல் நாம் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறோம். கடவுள் நமக்குள் வாசமாய் இருக்க விரும்புகிறார். எப்படி? பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யாக்கோபு தமது நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது நம்மில் தங்கியிருக்கிற ஆவியானவர் என்று சொல்லுகிறார். இதையே இயேசு கிறிஸ்துவும் தமது ஊழிய காலத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்களில் நான் எப்பொழுதும் உங்களோடு தங்கியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 14, 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு திரைச்சரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அங்கு என்றென்றும் நம்முடன் இருக்கிறார், நம்முடன் வாசம் பண்ணுகிறார் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே ஆவியான தேவன் இன்று நம்மோடு இருக்கிறார். மேலும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தரே அந்த ஆவியானவர் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர். மேலும் இந்த ஆவியானவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். இந்த ஆவியானவர் நமக்குள் இருப்பது நம்மை பாவங்களிலிருந்து விடுதலையாக்க, ரோகங்களிலிருந்து விடுதலையாக்க, எல்லா நிலையிலும் நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு வேண்டும் என்பதை சுருக்கமாக ஒரு சில வசனங்களை ஒரு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் இந்த உலகத்தில் நாம் இருப்பது இது ஒரு கூடார ஒரு வாழ்வு. என்றென்றும் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஒரு இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறினதோடு மட்டுமல்லாமல் அவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதைத்தான் நாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான் என்று. ஒருவன் கட்டாயம் ஆவியினால் பிறக்க வேண்டியது அவனுடைய கடமை. ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. எதற்கு? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. மேலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்கு தேவைப்படுகிறார் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவனுடைய குண லட்சணங்களை, அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவியின் கனி கட்டாயம் நமக்கு தேவைப்படுகிறது. அதை அருள்கிறவர் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் கலாத்தியர் 5, 22, 23 படிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி. மேலும் கடவுள் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து என்ன வழிகாட்டி இருக்கிறாரோ அந்த வழியில் நாம் சரியாய் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கட்டாயம் தேவைப்படுகிறார். மேலும் இந்த உலகத்தில் இந்த மாம்சத்தினுடைய இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை, கண்களினுடைய இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதோடு மட்டுமல்லாமல் பண ஆசை போன்றவற்றிலிருந்து நாம் ஜெயிப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார். ஏசாயா 61:1 அப்படி சொல்கிறது. எனவே ஆவியானவர் ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் மிக அவசியமான ஒருவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் கிறிஸ்துவ தேவனில் ஒருவராக இருக்கிறவர், நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் கிதியோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருந்தார் என்ற நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். தாவீதின் மேல் ஆவியானவர் இறங்கி இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
ஒவ்வொரு பக்தர்களும் பரிசுத்த ஆவியானுடைய துணையின்றி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் நிரப்பப்பட்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்று அதை குறித்து நாம் அறிந்து கொள்கிற அந்த வேதாகமத்தை எழுதி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர் என்று பேதுரு 1 நிருபம் 1 அதிகாரம் 21 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஆவியானவர் நமக்கு கட்டாயம் தேவை. அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்ப்பது நல்லது என நான் உணர்கிறேன். முதலாவதாக பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது நம் பாவத்தை உணர்த்துகிறார். யோவான் 16 அதிகாரம் 8 வசனம் அப்படி சொல்கிறது. மேலும் இந்த உலகத்தில் நாம் மாம்ச உலகத்தில் இருக்கிற நாம் சரியாக ஜெபிக்க தெரியாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற விவரங்களை தெரியாமல் இருப்பதால் நமக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று ரோமர் 8:26 முதல் 27 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மேலும் ரோமர் 15 வசனத்தில் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் கர்த்தர் என்று பார்க்கிறோம். ஆவியானவருடைய பரிசுத்தமாகுதல். ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனிதனும் பரிசுத்தமாக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் ஜீவன் கொடுக்கிறார், நமக்கு ஜீவன் தருகிறவர் அவர். மேலும் தேவன் நமக்கு என்னென்னலாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணின ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். நமக்கு பலன் தந்து சாட்சிகளாக மாற்றுகிறார். நமக்கென்று ஒரு பிரத்யேகமான வல்லமை. எதற்காக? இந்த உலகத்தில் நமக்கு மிகுந்த போராட்டம் உண்டு பிசாசோடு. அது போராடி ஜெயிப்பதற்கு நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. அது மட்டுமல்லாமல் அவர் நம்மை நிரப்பி வரங்களினால் நம்மை அலங்கரிக்கிறார். அலங்கரிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் விசுவாசிகளாக இருப்பதினால் நமக்கென்று ஒரு முத்திரையிட்டு யாரும் நம்மை சேதப்படுத்தாதபடி, பொல்லாத அந்தகார வான லோகாதிபதிகள் எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்கிறார். இப்படி நம்மோடு இருக்கிற, நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எனவே ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவி எனக்கு தாரும் என்று கேட்போம். நிச்சயமாய் தேவன் நமக்கு அந்த ஆவியை தந்தருளுவார். அந்த ஆவியின் நிறைவினால் நாம் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதோடு மட்டுமல்லாமல் தேவன் வரும் பொழுது, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவரோடு செல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் வல்லவராக இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நாம் அவரிடத்தில் நம்மை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாமா? நாம் கண்களை மூடி அவரோடு நாம், ஆண்டவரே, எனக்குள் நீர் வந்து என்னை உம்மோடு அழைத்து செல்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுவோம். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும், பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். யார் யாரெல்லாம் வாஞ்சையோடு என்னை நிரப்பும் ஆவியானவரே என்று கேட்கிறார்களோ, உள்ளத்தில் உள்ள பாவங்களை நீக்கி சுத்திகரித்து தான் தங்குகிற ஸ்தலமாக நம்மை ஒரு மாற்றுகிறார். வாஞ்சையோடு கேட்போம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள் இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல முடியாது. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்ற ஒரே காரணத்திற்காக பரலோகம் எனக்கு நியமிக்கப்படவில்லை. நான் அதற்கு சுதந்திரமாக முடியாது. எனவே தாழ்த்தி, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள் வந்து வாசம் செய்யும், நான் உம்மை வரவேற்கிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவர் நமக்குள் வருவார், நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார், பாவத்தில் விழாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவார். அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை
அறிவதே நித்திய ஜீவன். இப்பொழுதும் உடைய சன்னிதானத்தை நோக்கி, உடைய சமூகத்தை நோக்கி, ஆவியானவரே எனக்குள் வாரும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஒரு உள்ளத்தில் நீர் வந்து அவர்களோடு தங்கியிரும். நல்ல போதகர் நீர், நல்ல போதகராக இருந்து நடக்க வேண்டிய வழியை காண்பித்து பரம எருசலேமாகிய உமது சன்னிதானத்திற்கு வர ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் நம்மை அர்ப்பணிக்க வண்ணமாக 200 கீதங்களில் 306வது பாடலை பாடுகிறோம். உந்தன் ஆவியே சுவாமி என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக பரிசுத்த ஆவியின் திருநாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இதை போன்ற ஒரு நாளிலே
ஆவியானவர் ஆதி திருச்சபையின் மீது ஊற்றப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் இப்படிய வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் ஆவியானவரை கொடுத்து, ஆண்டவரே எங்களை நீர் ஆச்சரியமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை தேற்றுகின்றவர், எங்களுக்கு உதவி செய்கின்றவர். ஆமாண்டவரே, ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கும் பாக்கியம் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சூழல் நிமித்தமாக நாங்கள் வீடுகளிலே இருந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை பங்கு பெற்ற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பெயர் சொல்லி ஆசீர்வதியும். குறிப்பாக தென்காசி வடக்கு சியோன் நகர் சேகரத்திற்காக ஸ்தோத்திரம். அருமையான சியோன் நகர் திருச்சபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பெயர் சொல்லி ஆசீர்வதியும். அன்பின் கர்த்தாவே, பலவிதமான சூழ்நிலையின் மத்தியிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து தொடர்ந்து எப்பொழுதும் நன்றி நிறைந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு தார். இந்த மாதத்திலே ஆண்டவரே நீர் பாராட்டிய நன்மைகளை எல்லாம் ஒரு விஷயம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆமாண்டவரே, எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகள், ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமாண்டவரே, இரவு பகலாக நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொடிதான இந்த காலங்களிலும் ஆண்டவரே நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம், நம்பிக்கையோடு ஜெபித்து வருகிறோம். சூழ்நிலைகளை நீர் மாற்றுகிறவர். இந்த கொடிதான கொரோனா என்ற தொற்று வியாதி முற்றிலுமாக மாறி போகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவனால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் அற்புதங்களை நாங்கள் காண நீர் உதவி செய்யும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக இந்த ஆரான் மூலமாக நாங்களும் இங்கு செலுத்தின எல்லா விதமான துதிதோத்திரங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட மக்களுக்காகவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். அவருடைய அவசரங்களுக்கு தக்கதான தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். சுகவீனமாய் பலவீனமாயிருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, உடைய வல்ல கருத்தினாலே தொட்டு அற்புத சுகத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். பல காரணங்களினாலே சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்வுற்ற எலியாவை பலப்படுத்தின ஆண்டவர், எலியாவே நீ போகும் தூரம் வெகு தூரம் என்று சொல்லி எலியாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்த ஆண்டவரை, சோர்வுற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். குறிப்பாக படிக்கிற அன்பியான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, வாலிப தம்பி தங்கையர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஒருவேளை வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற வேளையிலே வேலை வாய்ப்புகளை கொடுத்தரும். நன்மையான காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் காலாகாலங்களில் நன்மையான காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்பட வேண்டும் என்று நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். அன்பின் கர்த்தாவே, வயோதிபனில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த காலங்கள் கொடிதான காலங்கள், வயோதிபர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்தரும். நல்ல சுகத்தை தார், பலத்தை தார், ஆரோக்கியத்தை தார். நம்முடைய திருப்பணி செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். அன்பின் கர்த்தாவே, குறிப்பாக வட இந்தியாவிலே நம்முடைய திருப்பணி செய்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து நீர் ஆசீர்வதியும்.
திருச்சபையின் பிள்ளைகள் தமிழ்நாட்டின் பல இடங்களிலே, பிற மாநிலங்களிலே, அயல் நாடுகளிலே வசிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தாவே, நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். நீதிமொழிகள் 25:25 சொல்லியவனமாக, தூர இடத்திலிருந்து வருகின்ற நற்செய்தியானது விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கின்ற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லி, அவ்விதமாக இந்த காலங்களிலே நல்ல செய்திகளை ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் அருள் புரிவீராக. அன்பின் கர்த்தாவே, தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளை சந்தித்தார் மீண்டுமாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். திருச்சபையாக ஏறெடுத்திருக்கிற தூதோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆராதனை ஆண்டவரை பார்க்கிற, பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பொறுத்தருளும். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. நிறைவு கீதமாக 200 ஆண்டு கீதங்களில் 305வது பாடலை நாம் பாடுகிறோம். அருபியே அருவ சொருபியே என்ற பாடலை நாம் பாடுவோம். Yeah.
சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராய்ச்சியிலே பங்கு பெற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.